நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விதவிதமான ஆம்லேட் வரிசையில் சூப்பரான ஒரு ரிங் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரிங் ஆம்லேட் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் உங்களை சுற்றி வருவாங்க. இது வரைக்கும் ஆம்லேட் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான மிக்சிங் போட்டு ஒரு சூப்பரான ஆம்லேட் போட போகிறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இன்றைக்கே போட்டு சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையலில் ரிங் ஆம்லேட், அந்த ரிங் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன கேரட், கிட்டத்தட்ட இது ஒரு 100 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். ஒரே ஒரு கேரட் போதும். இதை இப்போ நம்ம லேசாக மேத்தொலியெல்லாம் இழைச்சிட்டு சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாகவும் இந்த ஒரு கேரட்டையும் வெட்டிடலாம். 2 பச்சை மிளகா, நல்லா இந்த அளவுக்கு பெரிய சைஸில் 2 பச்சை மிளகா எடுத்து இதே நம்ம பொடிசா வெட்டிக்கலாம். ஒரு கொத்து மல்லியில நல்லா அலசிட்டு அதை நம்ம பொடிசா, எதுக்காக அப்படின்னா நம்ம ரிங் ஆம்லேட் போடும்போது அது அம்சமாக உட்காரணும். ரெட்டுக்கு வெங்காயம் வெட்ட போகிறோம். அந்த சைடை லேசாக கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கமும் கட் பண்ணிடுங்க. மேலே அந்த காஞ்ச ஒரு 2 லேயர் மட்டும் நல்லா உரிச்சிருங்க. இந்த ரிங் ஆம்லேட்டுக்கு வாங்கும்போதே இந்த மாதிரி பெரிய வெங்காயம் இதோட பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த அளவுக்கு இந்த சைடை நல்லா மட்டமாக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு அதை ரவுண்டாக கட் பண்ணிடுங்க. 1/2 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணிடுங்க. அப்படி கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதையும் கட் பண்ணிடுங்க. இப்போ இதையும் இந்த மாதிரி ரிங்காக கட் பண்ணிடுங்க. வட்டமாக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம 1/2 இன்ச்சு அளவுக்கு நல்லா வெட்டியிருக்கோம்ல, இப்போ நம்ம ரிங் எடுக்க போகிறோம். இப்போ நடுப்பகுதியெல்லாம் இப்படி எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு எடுத்துருவோம். இது நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேண்டதுனால ஒரு 3 வட்டம் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம 3 அடுக்கு மட்டும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நம்ம கட் பண்ணி ரிங்குகளாக எடுத்து வச்சிடணும். பெருசு பெருசாக இருக்க ரிங்கெல்லாம் தனியாக எடுத்துட்டு மிச்சம் அந்த மீதி இருக்குல்ல அதை நம்ம பொடுசாக கட் பண்ணிக்கலாம். அந்த ஆம்லேட்டுக்கே நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நல்லா பொடுசாக கட் பண்ணி, எந்த அளவுக்கு நம்ம பொடுசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடுசாக கட் பண்ணிடலாம். தனியாக எடுத்து வச்சிடணும். சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து லேஸ் அந்த மேத்தோல் இருக்குல்ல, அந்த பழம் இல்லாமல் அந்த விதை இல்லாமல் அதை மட்டும் அப்படியே தனியாக மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பொடிசா துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ரிங் ஆம்லேட்டுக்கு முட்டை இன்றைக்கி நம்ம ஒரு 6 முட்டை எடுத்துருக்கோம். 6 முட்டையை நம்ம இந்த நல்லா பெரிய பவுலில் கூட உடச்சி ஊற்றிடலாம். இப்போ நம்ம 6 முட்டைகளையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகுத்தூள். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுறணும். இந்த முட்டையை நல்லா கலக்கி கொடுத்துருங்க. இந்த உப்பும் அந்த மசாலாவும் நல்லா கலந்து வரட்டும் முட்டையில். இப்போ நம்ம மசாலா போட்டு நல்லா முட்டையை கலக்கியாச்சு. நல்லா கலக்குன்னு கலக்கியாச்சு. இப்போ கலக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா, மல்லித்தலை எல்லாத்தையும் நம்ம இதில் உள்ள சேர்த்துடலாம். ஒரே ஒரு குட்டி தக்காளி எடுத்துட்டு விதையை நீக்கிட்டு வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் ஒரு வாரமாக இருக்கட்டும். அதுக்கடையில் ஒரு சின்ன பவுலில் நம்ம மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். இதோட சேர்த்து எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயில் அந்த மைதா மாவு நல்லா கரைச்சிடலாம். கட்டிலாமல் கரைச்சி கொடுத்துருங்க. மாவு கரையிற அளவுக்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனு, இல்லைன்னா கொஞ்சம் கூட பிடிச்சாலும் பரவாயில்ல. அந்த மாவை நம்ம இந்த மாதிரி லிக்விடாக கரைச்சிடணும். அவ்வளோதான், அதுக்கு தான். இப்போ நம்ம இந்த மைதா மாவை நல்லா இந்த மாதிரி லிக்விடாக கரைச்சாச்சு. கரைச்சதை இந்த ஆம்லேட் மிக்சிங்க்கு நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த மாவை கரைச்சி வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம அந்த எண்ணெய் ஊற்றி இந்த ஆம்லேட் நல்லா மிக்ஸ் பண்ணி போடும்போது நமக்கு உள்ள நல்லா
சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மைதா எதுக்கு சேர்க்குறோம்னா அதை கொஞ்சம் அப்படியேவும் விடாமல் இறுக்கி பிடிக்கிறதுக்காக, அதுக்காண்டி தான் அந்த மைதா சேர்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கடலை மாவு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். மைதா பிடிக்காதவங்க கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்க வச்சு நல்லா கலந்து கொடுங்க. எந்த அளவுக்கு நம்ம முட்டையை நல்லா கலந்து கொடுக்குமோ அந்த அளவுக்கு நல்லா பஃபியாக வரும், நல்லா மொந்தையாக நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக நம்ம வந்து கூட ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, முட்டையை பொறுத்த அளவில் நல்லா கலக்கி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. அவ்வளோதான், நமக்கு தயாராகிருக்கு. ஆம்லேட் போட போகிறோம். ரிங் ஆம்லேட்டுக்கு வந்து தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டு, தோசைக்கல்ல நான்ஸ்டிக்கு உங்கள்கிட்ட எது இருக்கோ எடுத்துகிட்டு லேசாக மட்டும் எண்ணெயை தடவி விட்டுருங்க. கல் நல்லா சூடாயிருச்சு. சூடானோடனே நம்ம இங்கே ரிங்கு ரெடியாக வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த ரிங்கை எடுத்து இந்த கல் மேலே வச்சுருங்க. ஒரு 4 பீஸ் மட்டும் நல்லா வச்சுருங்க. புரட்டி போடுற அளவுக்கு கொஞ்சம் தனித்தனியாக வச்சுருங்க. வச்சுருக்கல சின்ன குழிக்கரண்டி பயன்படுத்தி சின்ன குழிக்கரண்டி எடுத்துகிட்டு மெல்ல கொஞ்சமாக ஊற்றுங்க. அதாவது வெளியில் வந்துடாத அளவுக்கு அதுக்குள்ளுக்கே ஊற்றுங்க. இதே போல் நம்ம எல்லா ரிங்குலையும் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு மேலே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அடிப்பக்கம் வந்து நல்லா தம்மாய் வந்திருக்கு. மூடி எடுத்துட்டு நல்லா ஓரளவுக்கு அடியிலையும் நல்லா வெந்திருக்கும், மேலே நல்லா தம்மாய் வந்திருக்கு. புரட்டி போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காகத்தான். அவ்வளோதான், இந்த மாதிரி புரட்டி போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் புரட்டி போட்டாச்சு. இங்கிட்ட ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். ரிங் ஆம்லேட்டு 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இங்கிட்ட ஒரு 2 நிமிஷம், அங்கிட்ட ஒரு 2 நிமிஷம், கூடி போனால் கூட ஒரு நிமிஷம், 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வழக்கமாக போடுற முட்டை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி இதில் சேர்மானங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கோம். அந்த சேர்மானங்கள் போட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டையை வந்து செய்து கொடுக்கும்போது ஒரே மாதிரி முட்டை சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம சொன்ன முறையில் இருக்கிற இந்த ரிங்கு, மிச்சம் இருக்கிற அந்த முட்டை லிக்விட் எல்லாத்தையுமே நீங்கள் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ரிங் ஆம்லேட்டா இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல்ல சூப்பரா ரிங் ஆம்லேட் ரெடி ஆயிருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. இதுல இருக்கிற வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு, முட்டையும் நல்லா வெந்துருச்சு. எப்பயும் போடுற ஆம்லேட்டை கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா போட்டீங்க அப்படின்னா சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.